கங்கையினும் புனிதமான காவிரி என்ற புகழ்பெற்ற காவிரியாறு பெருகும் சோழ நாட்டின் தலைநகரமாம் தஞ்சையில் அமைந்துள்ள அழகிய சிறு கிராமம் வடுவூர். சம்பகாரண்யம் செண்பகக்காடு எனப்படும் மன்னார்குடி க்ஷேத்திரத்திற்கு அருகில் அமைந்த இவ்வூரின் எம்பெருமான் ஸ்ரீராமன். சரையூ புஷ்கரணியின் தெளிந்த தீர்த்தத்தினால் நம்மை புனிதமாக்கிக் கொண்டு வடிவழகனான ராமனை வணங்குவோம். அங்கனெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுது முயற்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடுங்கரும் முகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திரு சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணும் நாளே. பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் ராமனின் பெருமையை போற்றுகின்றார். 4000 திவ்ய பிரபந்தங்களில் ஒவ்வொரு பிரபந்தத்திற்கும் ஒவ்வொரு திருநாமங்கள் உண்டு. அதில் பெருமாள் திருமொழி என்னும் பெயர் பெற்றது குலசேகர ஆழ்வாரின் பிரபந்தம் மட்டுமே. எதனால் என்று ஆராய்ந்து பார்த்தோமேயானால், பெருமாள் என்னும் சப்தம் ராமனை என்றோ குறிக்கின்றது. அத்தகு ராமனிடத்தில் ஆராக்காதல் கொண்டவரான குலசேகர ஆழ்வார் அருளி செய்ததினாலே ராமனின் விஷயமான இந்த பிரபந்தம் பெருமாள் திருமொழி என்னும் பெயர் பெற்றது. இதோ இப்பொழுது ராஜகோபுரத்தை நாம் தரிசித்து நம்முடைய பாவங்கள் தீர்ந்திட புண்ணியஸ்வரூபனான பவித்ராணாம் பவித்ரம் யஹா மங்களானாம் ச மங்களம் என்னும் பெருமை பெற்றவனான ராமனை சேவிப்பதற்காக உள்நுழைகின்றோம். அற்புதமான வடுவூர் திருத்தலத்தில் வழிவழகியவனான ராமனை சேவிக்கும் நமக்கு இன்றன்றோ நல்விடிவு. அழகியதான முன்மண்டபம் அற்புதமான சித்திர வேலைப்பாடுகளை கொண்டு விளங்குகின்றது. ஸ்ரீமத் ராமாயணத்தின் நிகழ்ச்சிகள் இம்மண்டபத்தின் மேற்கூரைகளில் தத்ரூபமாக எழுதப்பட்டுள்ளன. ராஜகோபுர வாயிலை கடந்து உள் நுழைந்தவுடன் விசித்திர வர்ணங்களுடன் அமைந்த இந்த சித்திரங்கள் நமக்கு ராமாயணத்தின் ரசங்களை அள்ளித் தருகின்றன. துவஜஸ்தம்பத்தின் அருகில் குரு பரம்பரையை நாம் வணங்குகின்றோம். குருப்யஸ்தத்குருப்யஸ்ச நமோ வாசவ தீமஹே ப்ருணீமஹே தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம் பதி என்று ராம ஜனனம், அகலிகை சாப விமோசனம், சீதா திருக்கல்யாணம், தசரதனிடம் கைகேயி ராமன் காடு செல்லும் வரம் கேட்டல், குகனுடன் தோழமை கொண்ட அழகிய சரித்திரம், பரதனுக்கு பாதுகையும் அரசும் தந்து பாதுகா பட்டாபிஷேகம், மாரீசமாயா மிருகத்தை பிடித்துத் தரும்படி பிராட்டி கேட்பது, வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடக்கும் சண்டை, அனுமனிடம் ராமன் தன் கணையாயை அழித்தல், ஆஞ்சநேயன் சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்தல், ராம ராவண யுத்தம் என்று பல வகையான இந்த சித்திரங்கள் ராமாயண ரசங்களை நமக்கு வாரித் தருகின்றன. இதோ வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைலே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிभ्यः பரம்
யாக்கியாந்தம் பரதாதிபிஹி பரிவிருத்தம் ராமம் பஜே ஷியாமலம். பட்டாபிஷேக திருக்கோலத்தில் ராமனை சேவிக்கின்றோம். லவகுசர்கள் கானம் பண்ண சக்கரவர்த்தி திருமகன் திருவோலக்கத்தில் அமர்ந்து திவ்யமான இந்த சரித்திரத்தை சீதாயா சரிதம் மகதி என்று வால்மீகி காட்டிய வழியில் அனுபவிப்பதை நாம் இங்கே அனுபவிக்கின்றோம். இது சிறிய பெரிய திருவடிகள் இருவரும் ராம கைங்கரியத்தில் ஆழங்கால் பட்டவர்களாக இங்கே அழகியதான சிலாரூபத்தில் நமக்கு சேவை சாதிக்கின்றார்கள். முதலில் பெரிய திருவடியாம் கருடன், அதன் பின்னர் சிறிய திருவடியாம் ஆஞ்சநேயர். இவர்கள் இருவருமே ராம கைங்கரியத்தில் முன்னிலை நிற்பவர்கள். இப்போது திருக்கோயில் பிரதட்சிணமாக உள்நுழைவோம். கருவறையின் விமானங்களில் கண்கவர் காட்சிகள். ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ஹன், லக்ஷ்மி ஹயக்ரீவன், கண்ணன் முதலான சிற்பங்கள் சிற்பசாஸ்திர வல்லுநர்களின் கைவண்ணத்தை பறைசாற்றுகின்றன. சுவாமி ஸ்ரீ தேசிகன் சந்நிதியில் சேவித்து பின்னர் சக்கரவர்த்தி திருமகனை தொழுதிடும் துறையுடன் உள்நுழைகிறோம். இந்த க்ஷேத்திரமானது மிகவும் பழமை வாய்ந்ததான ஒரு க்ஷேத்திரம். முதல்ல இந்த க்ஷேத்திரத்தில் நித்தியவாசம் செய்து கொண்டிருந்த கோபாலன்தான் புனித தீபாமாசமேதராக எழுதியிருந்து க்ஷேத்திரவாசிகளுக்கு அருள் புரிந்ததாகவும் பிற்பாடு காலக்கிரமத்தில் தஞ்சாவூர் மகாராஜா சோழ மகாராஜா ராஜ்யம் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு சொப்பனத்தில் அவருக்கும் சரி அவருடைய தர்மபத்னிக்கும் சரி ராணி மகாதேவிக்கும் சரி சொப்பனத்தில் தான் கிட்டத்தட்ட தலைஞாயிறு என்கிற க்ஷேத்திரத்தில் மூங்கில் கொத்துக்குள்ள மூங்கில் புதரில் தான் இருக்கிறதாகவும் என்னை இழப்பண்டு எடுத்துக்கொண்டு செல்லவும் என்று பெருமாள் நியமித்தவாறு சொப்பனத்தை மகாராணிக்கு நியமனம் கிடைத்தவாறு தன் பர்த்தாவான சோழ மகாராஜாவிடம் விண்ணப்பித்து அவரும் தன்னுடைய எல்லா பரிவாரங்களுடன் அங்கு சென்று பார்க்க பெருமாளும் பாட்டியும் லக்ஷ்மணனும் அங்கு கிடைக்க அப்பொழுது அந்த கிராமத்தார்கள் வந்து இவா பெருமாளை அழைப்பிட்டு போகிறத ஒத்துக்காமல் சொன்னவாறு அங்கே பெருமாளோடு கூட இருந்த இளைய பெருமாளை அங்கே அந்த கிராமத்தினுடைய ரட்சணத்துக்காக விட்டு பெருமாளுடைய நியமன பிரகாரம் பெருமாளையும் தாயாரையும் இழப்பு நின்று இந்த கிராமத்தின் வழியாக தஞ்சாவூர் சென்று கொண்டிருந்ததாகவும் அந்த சமயத்தில் திரும்பி இந்த வழியாக போகிற போது இதோ கிராமவாசிகள் அந்த பெருமாளுடைய சேவையும் பாட்டியினுடைய சேவையும் கண்டு மகிழ்ந்து எங்கள் கிராமத்தை விட்டு நீங்கள் அழிச்சின கொண்டாடலாம் தாண்டி அழிச்சின கொண்டாடலாம் இவ்வளோ பேரும் நாங்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள சித்தமாக இருப்போம் என்று சொன்னவாறு மகாராஜாவும் ராணியும் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இங்கேயே விட்டுட்டு போனதாக ஒரு ஐதீகம். அடாடா, இங்கே அழகிய பெரிய திருமேனியுடன் கருடன் வீற்றிருக்கிறான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் நாகபாசபந்தன சமயத்தில் கருடன் எழுந்தருளி உதவி செய்ததை சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்தில் அருளுகிறார். வேகோத்வேலஸ்ஸு வேலஹ கிமிதமிதிமிதோ
மந்திரிதோ வானரேந்திரைஹி மாயாமானுஷ்யலீலாம் அபிநயதி ஹரோ லப்த சேவா விசேஷः வைரேஹி கர்ணபூரஸ்தபகசுரபிநாயः சமாஸ்லேஷிதோஷ்டா திருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவது கருடः துக்கவாரிப்ளவோனஹ. இலங்கையில் போர்க்களத்தில் நாகபாசத்தால் கட்டுண்டு கிடந்தபோது ஆகாயத்தில் கருடன் வெகு வேகமாக வருகிறான். பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் வேகமாம் அது. அப்போது வானர வீரர்கள் இது என்ன சுவேலமலையா அல்லது வேறு ஏதாவது பறந்து வருகின்றதா என்று வியந்த பொழுது வந்த வேகத்திலேயே அஸ்திரக்கட்டுக்களை அறுத்தறிந்து தாசரதியின் அன்புக்கு பாத்திரமானான். வைரேகி பிராட்டியின் கர்ணபுஷ்பங்களின் பரிமளம் கொண்ட ராமனால் தோள்களை ஆறத் தழுவப் பெற்றான். அத்தகு கருடன் நம் துயரங்களை போக்கடிக்கட்டும். रामानुजाय नमः. Saran, Sampradaya Anushtana Rakshana Abhiman, a satsang to nurture and propagate Ramanuja Sampradaya. Our varied activities are Saran Darshan, focus on Ramanuja Sampradaya through media, Saran Vatsa, to inculcate Ramanuja Sampradaya in young minds, Saran Dhyana, Dhyanabhyasa to relieve stress as preached by our Acharyas. To be a Saran Sevak, mail to sarandarshan@yahoo.co.uk. இதயத்தில் ராமனை நிறுத்தி எல்லா கரணங்களாலும் அவனை சேவிக்க வேண்டும் என்னும் பேரவாவுடன் உள்நுழைகிறோம். இதோ மோகன ராமன் மந்தஸ்பிதத்துடன் லோச்சனாபியாம் பிபன்னிவ என்று தன்னிடம் வரும் பக்தர்களை குளிர கடாட்சித்துக் கொண்டு கண்களால் அள்ளிப் பருகுவன் போன்று இங்கே காத்திருக்கிறான். ராமா ராமா என்று அகம் குழைந்து இவ்வடிவடகை வர்ணிப்பதற்கு வார்த்தையின்றி தவிக்கின்றோம். செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்கின்றார் அல்லவா கம்பநாட்டாழ்வான். தோளாத தனிவீரனாக ஒரு கையில் ஏந்திய பாணத்துடன் மற்றொரு திருக்கையில் பிடித்த வில்லுடன் ராமன் ரமணீயன். இச்சேர்த்தியின் அழகை சுவாமி தேசிகன் ஜயத்யாஸ்ரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः என்று மகாவீர வைபவத்தில் வர்ணித்தருடுகிறார். பிராட்டியாகிய பேரொளியுடன் கூடியவனாய் பரமாகாசத்தில் பிரகாசிக்கும் ஸ்ரீராமனாம் சூரியன் தன்னை அண்டியவர்களின் இதயத்தில் இருக்கும் அஞ்ஞானமாகிய இருளை போக்கடிப்பவனாய் என்றும் விளங்குகின்றான். இவன் சூரியகுல தேஜஸ்வி, தினகர குலகமல திவாகரன்,
சூரியகுலமாம் தாமரையை மலரச் செய்யும் சூரியன். பாராவாரபயோ விசோஷணகலா பாரீணகாலானலஜ்வாலா ஜாலவிஹாரஹாரி விஷிகௌ வியாபார கோரக்ரமஹ சர்வாவஸ்த சகிருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைகௌ வ்ரதீ தர்மோ விக்கிரஹவான தர்ம விரதிம் தன்வீச தன்வீதனஹ. தசாவதார ஸ்தோத்திரத்தில் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் அனுபவத்தை சுவாமி தேசிகன் நமக்கு வழங்குகின்றார். மிகச்சிறந்த யோத வீரன். அப்படிப்பட்ட எம்பெருமான் வானர சைன்யங்களுடன் சமுத்திர தீரத்திற்கு வந்து சேர்ந்தான். சமுத்திரராஜனை குறித்து சரணாகதி செய்கிறான் ராமன். ஆனால் பல நாட்கள் காத்திருந்தும் கடலரசன் வரவில்லை. எனவே எம்பெருமானுக்கு கோபம் வந்து விட்டதாம். அடுத்த க்ஷணம் க்ஷமாவதாம் ஹி ஏகோ தோஷா, ஏ லக்ஷ்மணா, உலகில் ஒருவன் பொறுமையாக இருந்தானேயானால் அவனிடத்தில் ஒரு பெரிய குற்றம் உள்ளது. ஏனெனில் எல்லாரும் அவனை வீரியமற்றவன் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது என்னுடைய பராக்கிரமத்தை நான் காண்பிக்கிறேன். ஒரே பானத்தினாலே இந்த சமுத்திரத்தை வற்றடிக்க செய்கிறேன். அனைத்து குரங்குகளும் நடந்து லங்கைக்கு செல்லட்டும் என்றானே. பாராவாரபயோ விசோஷண கலா பாரீண காலானல ஜ்வாலா ஜால விஹாரஹாரி விஷிகௌ வியாபார கோரக்ரமஹ. இப்படி மிகப்பெரிய சமுத்திரத்தையும் கேவலம் மணல் மிஞ்சும்படி வற்றடிக்க கூடியதான பெரும் பராக்கிரமசாலியான அந்த எம்பெருமான் உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உமக்கடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும். பிரபோ சர்வலோக சரண்யாய ராகவாய, சர்வலோக சரண்யனான ராகவா, உன்னிடத்தில் நான் சரணமாக வந்திருக்கிறேன் என்று ஒருவன் ஒருமுறை சொன்னானேயானால் அவனை எந்த நிலையிலும் சர்வாவஸ்த சக்ருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌவ்ரதி, எந்த நிலையிலும் எப்படிப்பட்டவனாயினும், எவ்வளவு பெரிய பாபத்தை செய்தவனாயிருந்தாலும், எவ்வளவு கொடுஞ்செயலை புரிபவனாக இருந்தாலும், பிரபோ ராமா நீயே சரணம் என்று வந்துவிட்டானேயானால் அவனை ரட்சிக்கும் விரதம் பூண்டவன் சக்கரவர்த்தி திருமகன். சக்ருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக விருதி. இங்கே எம்பெருமான் கடற்கரையில் விபீஷண சரணாகதிக்காக உயர்ந்த ராமச்சரம ஸ்லோகத்தை அருளி செய்தான் அல்லவா. சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்பீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் என்று அருளினான் அல்லவா. அதை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் ஞாபகப்படுத்துகிறார். சர்வாவஸ்த சக்ருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌவ்ரதி தர்மோ விக்கிரஹவான தர்ம விரதிம். அந்த பிரபுவான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எனக்கு அமங்கலங்களை போக்கி தர்மானுஷ்டானத்தில் நிலை பெற்ற புத்தியை உண்டாக்கி எல்லா காலங்களிலும் என்னை ரட்சித்தருட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இதோ அனைவரும் சேவித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த அம்பாளின் திருநாமமானது அழகிய சுந்தரி அம்மன். என்னத்துக்காக இந்த கோவிலில் இந்த அம்பாளை பற்றி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே ராமன் தலைஞாயிறு என்ற கிராமத்திலேருந்து வந்ததுக்கு அப்புறம் இங்கே ஒரு லக்ஷ்மணனை வார்த்தார்கள். அதாவது லக்ஷ்மணனை செஞ்சாங்க. அப்படி செய்யும்போது லக்ஷ்மணனாக வார்ப்பெடுத்த பொழுது அது ஒரு பெண் வடிவமாக ஆகிவிட்டது. அப்பொழுது அந்த பெண் வடிவத்தை அழகிய சுந்தரி அம்மன் என்பதாக பெயரிட்டு இந்த ராமபிரானுடைய கிழக்கு புறத்தில் அமைந்திருக்கிற ஒரு சந்நிதியில் பிரதிஷ்டை செய்தார்கள். ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அன்யேஷு ச அவதாரேஷு விஷ்ணோஹோ ஏஷா அனபாயினி. ஸ்ரீயப்பதியான பிரபு ராமனாய் பிறந்தால் பிராட்டி சீதையாக அவதரிக்கிறாள். கிருஷ்ணாவதாரத்திலோ வென்றால் ருக்மிணியாக. இவ்வாறாகவே ஒவ்வொரு அவதாரத்திலும் அவனுக்கு தகுந்த வடிவழகு குலம் குணத்துடன் பிறக்கிறாள் என்கிறார் பராசரர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில். விபவத்தில், அதாவது மண்ணுபுகழ் கௌசலிதன் மணிவயிறு வாய்த்து பிறந்த பொழுது அனுபவிக்காத பேரழகை அர்ச்சையில் இன்றளவும் நாம் வடுவூரில் அனுபவிக்கிறோம். அருகில் ஆறாவன்பு இளையவனான லக்ஷ்மணன் மற்றும் அஞ்சனையின் மைந்தனான ஆஞ்சநேயன். அர்ச்சகர் சுவாமி
அழகிய தீப ஒளியில் ஒவ்வொரு அவயவமாக சேவை செய்து வைக்கிறார். ஆகண்டலன் மகனாகிய ஆவலிப்பேரியதோர் காகம் பிழைத்திட கண்ணடிவே செய்த காகுத்தனின் கருணை பொங்கும் விழிகள் ఒక మాట ఒక బాణ ఒక தார என்னும்படியாக ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று கையில் பிடித்த வில்லும் அம்பும் வெகு கம்பீரமாக சேவை சாதிப்பதும் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் என்ற வாக்கு இங்கே அனுபவிக்கப்படுகின்றது. ராமனின் திருக்கையில் உள்ள கோதண்டத்தை நாம் இப்பொழுது சேவிக்கின்றோம். அதில் கட்டப்பட்டுள்ள மணியை சற்று உற்று பாருங்கள். ராமன் கோதண்டத்தை கையில் தாங்கிக் கொண்டு போர் செய்கிறான். அதில் மணி கட்டப்பட்டுள்ளது. அம்மணி ஒரு முறை அடிக்குமாம். அதை கொண்டு குறிப்பிட்ட சேனை அழிந்தது என்பதை அறியலாம் என்கிறார் ஒரு கவி. 10,000 யானைகள், 1,00,000 குதிரைகள், 1.5 லட்சம் தேர்கள், 100 கோடி பதாதிகள் இறந்து விழுந்தால் போர்க்களத்தில் ஒரு கபந்தம், அதாவது தலையில்லாத உடல் நர்த்தனம் செய்யுமாம். இம்மாதிரி கோடி கபந்தம் நர்த்தனம் செய்தால் ஆகாயத்தில் ஒரு தலை ஆடி பூமியில் விழும். அம்மாதிரி கோடி தலைகள் விழுந்தால் ராமனது கோதண்டத்தில் கட்டியுள்ள மணி ஓர் அடி அடிக்குமாம். இம்மாதிரி 7.5 நாழிகை அம்மணி அடித்தது என்கின்றார் கவி. என்னே ராமனுடைய பராக்கிரமம்! ஓம் கரதம் சினே நமஹ, விராதவத பண்டிதாய நமஹ, ஓம் விபீஷண பரிராத்ரே நமஹ, ஓம் சப்ததால பிரவேத்ரே நமஹ, ஓம் தாடகாந்தகாய நமஹ, ஓம் வேதாந்த சாராய நமஹ, ஓம் வேதாத்மனே நமஹ, பகரோதஸ்ய விஷஜாய நமஹ, துஷண துர்லோகந்த்ரே நமஹ, திருமூர்த்தியே நமஹ, ஓம் துருணாத்மஹாய நமஹ, ஓம் திருவிக்ரமாய நமஹ, ஓம் புண்ணியகாமித்ர கீர்த்தனாய நமஹ, அகல்யா சாப விமோசனாய நமஹ, ஓம் பித்ருபக்தாய நமஹ, ஓம் பரப்பிரதாய. சினத்தினால் செந்திலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய். ஆண்டாள் ராமனின் வரிவழகை வர்ணிக்கும் பொழுது மனத்துக்கினியான் என்று அழகாக கூறுகின்றார். ராமன் ரமணீய ரூபன், அதீவ பிரிய தரிசனம் என்பதாக வால்மீகி மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும் வடிவழகு ராமனுடையது என்று வியந்து போற்றுகின்றார். முடி ஒன்றி மூலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருளென்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலையீந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற என்பதாக ஆண்டாளை பெற்றெடுத்த கல்பசூத்திர வியாக்கியாதாவான சுவாமி பெரியாழ்வார் அயோத்தியர் கோமானின் பெருமைகளை பாடி புகழ்ந்து நமக்கு அந்த ஆனந்த வெள்ளத்தை பாசுரங்களாக அனுகிரகிக்கின்றார். வடுவூர் திருத்தலத்தில் ராமனை சேவிக்கும் பொழுது கம்பீரமான அந்த ஆகிருதியும் அவனுடைய திருக்கைகளின் நீளமும் அதில் வில்லையும் அம்பையும் ஏந்தி இருக்கக்கூடிய அழகும் அன்றைய தினம் ஆஞ்சநேய சுவாமி கிஷ்கிந்தையில் ராமனை சேவித்த பொழுது முதலில் ராமனை சேவிக்கும் பொழுது சர்வபூஷணபூஷார்ஹாஹ கிமர்த்தம் ந விபூஷிதாஹ, ஹே ராமா, கிளையில் தத்தித்தாடித் திரியும் என்னை போன்ற குரங்குகளுக்கு உன்னுடைய சர்வாவயவ சௌந்தரியத்தை காண்பிக்க வேண்டுமா? சில திருவாபரணங்களை சாற்றிக் கொண்டு உன் திருமேனியை மறைத்துக் கொள்ளல் ஆகாதா? பிரபோ, வள்ளலே, எங்கள் கண்ணச்சில் பட்டு உன் திருமேனிக்கு ஏதாவது நேர்ந்துவிடப் போகிறதே என்று பொங்கும் பருவினாரே பாடினாரே. அந்நிலையில் நாம் ராமனுக்கு வடுவூர் திருத்தலத்தில் பல்லாண்டு பாடுகின்றோம். இங்க எழுந்தருளி உள்ள தேசிகனுடைய விக்கிரகத்தில் ஒரு விசேஷம் உண்டு. அந்த விக்கிரகத்தில்
ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இந்த தேசிகன் விக்கிரகத்தில் திருத்தீய பிரம்மதந்திர பரகால சுவாமியினுடைய திருக்கைகளினால் போடப்பட்டுள்ளது என்பதான விஷயத்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக மிகவும் பழமை வாய்ந்ததான விக்கிரகம் இந்த தேசிகனுடைய விக்கிரகம். அந்த தேசிகனுக்கும் 10 நாள் உற்சவம் நடக்கிறது. அந்த உற்சவத்தில் 9வது திருமண்டபத்தன்னைக்கு தேர் இருந்துருந்தது. அது நாளடைவில் ஒரு 60 வருஷங்களுக்கு முன்னாடி சிதிலம் அடைஞ்சு போச்சு. அதை இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோமே, இங்கே இருந்துட்டு இருக்கோமே, இந்த தேர் தான் அந்த தேர். இந்த தேரில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இந்த தேரினுடைய மேல் தட்டில் சுவாமி தேசிகனின் ஆராத்திய தேவதையான லக்ஷ்மி ஹயக்ரீவனும் கீழே ஆராதகரான சுவாமி தேசிகனும் எழுந்தருள்வார்கள். இந்த சிறப்பானது வேறு எந்த ஊரிலும் காணப்படாத ஒரு விசேஷம். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யः ததாம்யே தத்வரம் மம. உயர்ந்த ராமனுடைய சரமஸ்லோகம் இது. ராமன் விபீஷண சரணாகதி பிரகரணத்தில் அருளிச் செய்த உயரிய வார்த்தையாம் இந்த சரமஸ்லோகம். மெய்மை பெருவார்த்தை என்பதாக வராகப் பெருமாள் பூமித்தாயாருக்கு அருளிச் செய்த வார்த்தை வராக சரமஸ்லோகம். அர்ஜுனன் சோகத்தினால் பீடிக்கப்பட்டு தான் தன்னுடைய ஆச்சாரியர்களையோ அல்லது பிதாமகர்களையோ சகோதரர்களையோ மற்றைய உறவினர்களையோ எதிர்த்து யுத்தம் செய்ய மாட்டேன் என்று தேர்தட்டில் அமர்ந்தபொழுது பரமகிருபையுடன் கீதாச்சாரியனான கண்ணன் அவனுக்கு உபதேசித்த வார்த்தை தேர்தட்டு வார்த்தை ஸ்ரீகிருஷ்ண சரமஸ்லோகம். இவை இரண்டின் நடுவில் விசேஷமாக விளங்குவது கடற்கரை வார்த்தை என்னப்படும் ராமச்சரமஸ்லோகம். இதனை அன்றொரு நாள் கடற்கரையில் வானர சைன்யங்கள் குழுமியிருக்க தன் தமையன் தன்னை நிந்தித்த பொழுது அது மனம் பொறுக்காமல் உடனேயே எங்கே ராமன் இருக்கின்றானோ அவனை தவிர்த்து தனக்கு வேறு ஒரு புகலிடம் இல்லை, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்னும் தத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவதற்காக பாகவதோத்தமனான விபீஷண ஆழ்வான் ஓடி வந்தானே, அவனை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது கூடாரா என்னும் விவாதங்கள் நடந்த பொழுது ராமன் உரைத்தான். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யः ததாம்யே தத்வ்ரதம் மம. சுக்ரீவா, ஜாம்பவான், அங்கதா, ஹனுமான், நீங்கள் அனைவரும் கேளுங்கள் என்னுடைய வார்த்தையை. எவன் ஒருவன் உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைக்கின்றானோ, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே. சுவாமியினுடைய இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் தமிழ் பாசுரமாக ஆக்கி வைத்தார். அபயம் சர்வபூதேப்யா, உயிரான வார்த்தை இங்கே ராமனுடைய மிகச்சிறந்த வார்த்தை. அபயம் சர்வபூதேப்யா, அது எவராக இருந்தால் என்ன, மனிதனாகவோ பட்சிகளாகவோ விலங்காகவோ அல்லது ராட்சச ஜாதியில் பிறந்தவனாகவோ இருக்கட்டுமே, அவனை ரட்சிக்க வேண்டியது அன்றோ மகான்களுடைய மேன்மை. அபயம் சர்வபூதேப்யா ததாமி, அவர்கள் அனைவருக்கும் நான் அபயப்பிரதானம் செய்கின்றேன் என்கின்றார். இங்கே பெரியோர்கள் ஓர் தர்ம சூக்ஷ்மத்தை காட்டுவார்கள். அதாவது விபீஷணன் ஒருவன் மட்டும்தான் சரணாகதி செய்தான். அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் சதுர்பிஸ்ஸக ராட்சசை என்கின்றாரே வால்மீகி. அவனுடன் 4 அரக்கர்களும் உடன் வந்தார்கள். அவர்கள் சரணாகதி செய்தார்களா என்னும் கேள்வி இங்கே எழுகின்றது. அதற்கு நம்முடைய உரையாசிரியர்கள் கூறுகின்றார்கள், ஒரு விபீஷணன் சரணாகதி செய்தான், அவன் செய்த சரணாகதியில் மற்றவர்கள் அந்தர்கதர்கள், அதாவது உள்ளடங்கியவர்கள். இதனை சுவாமி எம்பெருமானாரும் காண்பிக்கின்றார். வினத விவிதபூத விராத ரக்ஷைக தீட்சே, வணங்கியவர்கள் மட்டுமன்றி அவர்களைச் சேர்ந்தவர்களை காப்பாற்றுவதையே பரமாத்மா தன்னுடைய உயர்ந்த விரதமாக கை கொண்டுள்ளான் என்று. அதுபோன்று அவன் ஒருவன் செய்த சரணாகதியில் இவர்கள் அனைவரும் சேருகின்றார்கள். இராமாயண மகாகாவியத்திற்கே தீர்க்க சரணாகதி என்றென்றோ பெயர் உண்டு. பாலகாண்டத்தில் தேவதைகள் செய்யும் சரணாகதி,
அயோத்தியா காண்டத்தில் ராமன் காட்டிற்கு கிளம்பும் பொழுது இளைய பெருமாள் லக்ஷ்மணன் செய்யும் சரணாகதி, பின்னர் பரதாழ்வான் செய்யும் சரணாகதி மற்றும் ஆரண்ய காண்டத்தில் மகர்ஷிகள் செய்யும் சரணாகதி, கிஷ்கிந்தா காண்டத்தில் வானர ராஜனான சுக்ரீவன் செய்யும் சரணாகதி, பின்னர் சுந்தரகாண்டத்தில் திரிஜடை செய்யும் சரணாகதி, அதன் பின்னர் மிக முக்கியமாக ராமாயணத்தின் உயிரான கட்டம், ராமாயணத்தில் மிகச்சிறந்த கட்டமான விபீஷண சரணாகதி யுத்தகாண்டத்தின் 18வது சர்க்கத்தில். இப்படி தொட்ட இடம் தோறும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சரணாகதி வெஞ்சி இருக்கிறது. அன்றைய எம்பெருமான் அன்றைய தினம் கடற்கரையில் அபயம் சர்வபூதேபியா ததாமி என்றானே, யார் எப்படிப்பட்டவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்களை நான் ரட்சிக்கிறேன் என்றானே, அந்த பிரபுவின் சரணாரவிந்தத்தில் சரணாகதி செய்வதை தவிர்த்து நமக்கு வேறு என்ன உபாயம் இருக்க முடியும்? இதோ வடூர் என்னும் திவ்ய க்ஷேத்திரத்தில் கம்பீரமான திருமேனி அழகுடன், ஒரு கையில் உயர்த்தி பிடித்த கோதண்டத்துடன், மற்றொரு கையில் அம்பை ஏந்தியவனாக, ஆசிரித்தரிடத்தில் அன்பை பொழிபவனாக ராமன் சேவை சாதிக்கின்றானே, இவன் தாழ் பணிவதை தவிர்த்து நமக்கு உய்யும் வகை வேறொன்று உண்டோ? என்ன அழகு, என்ன வனப்பு, எப்படிப்பட்ட ஜோடி பொருத்தம்! சர்வாபரண பூஷிதையாக தன் பிரியவல்லபன் மிதிலையன் மணாளனாம் தாசரதியின் அருகில் மங்கள பொலிவுடன் நாணத்துடன் வீற்றிருக்கும் தாயாரை சேவிக்கின்றோம். துல்யசீலவயோவிருத்தாம் துல்யாபிஜனலக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தஞ்சேயமசி தெக்ஷணா. நற்குண பண்புகள், வயது, செயல், நற்குடி பிறப்பு ஆகியவற்றை நோக்குங்கால் ராமன் சீதைக்கும் சீதை ராமனுக்குமே ஏற்றவள் என்னும் பிரமாணத்தை புலப்படுத்துவது போன்று இச்சேர்த்தியின் அழகு விளங்குகின்றது. நம் கண்திருஷ்டி வாராமைக்காக திவ்ய தம்பதிகளுக்கு அர்ச்சகர்கள் ஆலத்தி வழிக்கின்றார்கள். வலம்புரி முழங்கும் அந்தணர் ஆசி ஓதை, ஆர்த்து எழும் முரசின் ஓதை, கந்துகொல் களிற்றின் ஓதை, கடிகையர் கவிதை ஓதை என்று எங்கும் மங்களச் சொற்கள் நிரம்பியுள்ளன. ஸ்ரீராமனும் சீதையும் ஊர்வலமாக கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருளுகின்றார்கள். தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலிவன் மேனி என்பார், பூவையும் பொருவும் என்பார், மயலுடை துலகம் என்பார், மானுடன் அல்லன் என்பார், கயல் பொரு கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார். மிதிலை நகரத்து பெண்களும் பெரியோர்களும் கௌசிகன் வேள்வியை காத்து கூர்சிலையால் தாடகையை வென்று அகல்யை சாபம் தீர்த்த புனிதனே தயரதன் புதல்வர் என்கின்றனர். ஒரு சிலர் இல்லை இல்லை, செந்தாமரை கண்ணன் புண்டரீகாக்ஷன், எனவே இவன் திருமால்தான் என்கின்றனர். சரிதான், நீருண்ட மேகத்தைப் போன்று நிரத்தனன் ஆதலால் சாக்ஷாத் திருமால்தான் என்றனர் வேறு சிலர். அருகிருந்த மற்றொருவர் சர்வகந்தகா சர்வரசகா எனப்படும் இவனுக்கு நீல வண்ணமும் நறுமணம் பொருந்திய காயாம்பூவையும் ஒப்பிடுவதே சாலச் சிறந்தது என்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே வந்த முனிவர் ஒருவர், நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை, இவன் மனிதன் அல்லன், பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனே ஆவான், சிவன் வில்லை முறித்ததோடு கண்டவரை கனிய வைக்கும் ஆற்றல் சாதாரண மனிதனுக்கு ஏது என்று போற்றுகின்றார். இது கம்பநாட்டாழ்வாரின் கூற்று. பிராட்டியை தன்னேரில்லா மங்கையர் செங்கைத் தளிர்மானே அன்னே தேனே ஆரமிழ்தே என்று அடி போற்றி
முன்னே முன்னே மொய்மலர் தூவி முறைசார பொன்னே சூழும் பூவின் ஒதுங்கிப் பொலிகின்றாள். சீதையின் தோழியர் செங்கைத்தளிர் மானே, அன்னே, தேனே, ஆரமிழ்தே என்று போற்றி புகழ்ந்து அவளை பாடி அவளின் திருவடிகளுக்கு மிருதுவாக இருக்க வேண்டும் என்னும் பரிவினாலே புஷ்பங்களை தூவுகின்றார்களாம் பிராட்டி நடக்கும் நல்வழியில். இதோ மாலை மாற்றும் வைபவம் முடிந்து பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமாக எழுந்தருளி பக்தர்களின் மனங்களில் உல்லாசத்தை வளர்க்கின்றார்கள். மாலை மாற்றும் வைபவத்தை ராமாயணத்தில் வால்மீகி மிகுந்த சுவையுடன் கூறுகிறார். ராமன் ஒரு சமயம் சீதையுடன் ஏகாந்தத்தில் இருக்கின்றான். அப்பொழுது தந்தை தசரதர் அழைப்பதாகச் செய்தி வந்தது. உடனே தன் கழுத்தில் இருந்த மலர் மாலையை கழற்றி சீதை கழுத்தில் அணிவித்த ராமன், ஐயோ, தவறு செய்துவிட்டோமே என்று வருந்தினானாம். ஏனென்றால் பிராட்டி சூடிக் களைந்த மாலையை தான் சூட்டிக் கொள்வதை விடுத்து அவளுக்கு தன்னுடைய மாலையை கொடுத்தோமே என்று வருந்தினானாம். மேலும் விளையாட்டு காலங்களில் விளையாட்டில் தோற்கும் ராமனை சீதை பூமாலை விலங்கிட்டுச் சிறைபிடிப்பாளாம். பூமிதேவியின் அம்சமான ஆண்டாளை பெற்றெடுத்த பெரியாழ்வார் இத்திவ்யானுபவத்தை நமக்கு தருகின்றார். மல்லிகை மாமாலை கொண்டு ஆங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம் என்பது அங்கிருக்கும் பாசுரம். வைதிக முறைப்படி திருமணத்தில் நடைபெறும் அனைத்து காரியங்களும் பாஞ்சராத்திர ஆகம வல்லுநர்களாலே நடத்தப் பெறுகின்றன. சீதையை குறிப்பிடும் பொழுது வால்மீகி விஷாலாட்சி என்று குறிப்பிடுகின்றார். விஷாலாட்சி என்பதற்கு அழகான அகன்ற கண்களை உடையவள் என்று பொருள். அதன் சுவையை சற்று அனுபவிக்கலாமா? சனக மகாராஜரின் வெள்விச்சாலையில் சிவதனுசை முறித்த ராமனை மணாளனாக வரித்த பொழுது சீதை நாணத்தினால் நிமிர்ந்து நோக்கவில்லை. மற்றைய சமயங்களிலும் தனியாக காண வாய்ப்பில்லை. தற்பொழுது வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், சதானந்தர், தசரதன், ஜனகர் முதலான பிரம்மர்ஷிகளும் ராஜரிஷிகளும் நிறைந்துள்ள சபையில் அப்படியே நிமிர்ந்து பார்க்கவும் இயலாது. எனவே தோழிகளினால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட மணமேடைக்கு வந்த சீதை தன் கைகளில் உள்ள வளையல்களை சரி செய்து கொள்பவள் போன்று சற்றே பாவனை செய்தாள். அப்பொழுது அவளின் கைவளை ஒலியில் அனைவரின் கவனமும் ஈர்க்கப்பட்டது. அதே சமயம் வைதேகியோ ராமனை தன் கடைக்கண்ணால் கண்டனள். ராமனின் அழகைக் கண்டதும் கடைக்கண் பார்வை கண்களை அகலப்படுத்தி அவளின் சகல அவயவங்களிலும் ஆழங்கால் பட்டதாம். அகன்று விரிந்த அவ்வழகை விஷாலாட்சி என்று குறிப்பிடுகின்றார் வால்மீகி. இல்லற வாழ்வில் ஈடுபடுகின்றான் ராகவன். இது முதல் பிரம்மச்சாரியாக இருந்தவன் குடும்பத் தலைவனாகின்றான் என்பதை எடுத்துக்காட்டும் 2 யஜ்ஞோபவீதங்கள், அதாவது பூணுல் அணிவிக்கப்படுகின்றது. இப்பொழுது எம்பெருமானின் குலம் கோத்திரங்கள், பிராட்டியின் குலம் கோத்திரங்கள் சொல்லப்பட்டு ஜனக மகாராஜனாலே அவன் கையில் பிராட்டியின் திருக்கைகள் அர்ப்பணிக்கப்படுகின்றன. உத்தமமான இந்த தெய்வீக திருமணத்தில் பகவானின் பெருமைகளை நாம் போற்றுகின்றோம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ. சில பேர் ராமான்னு கூப்பிடுவா, சில பேர் ராமபத்ரான்னு கூப்பிடுவா, சில பேர் ராமச்சந்திரான்னு கூப்பிடுவா, வேதசேன்னு சில பேர் கூப்பிடுவா, ரகுநாதான்னு சில பேர் கூப்பிடுவா, நாதான்னு சில பேர் கூப்பிடுவா, சீதாபதின்னு சில பேர் கூப்பிடுவா. இந்த மாதிரி கூப்பிடும்படியான
பலவிதமான கல்யாண குணங்களை நிரம்பின பெருமாள் ராமர் ஒருத்தர் தான். இந்த ஊருக்கு வகுளாரண்ய க்ஷேத்திரம்னு பேர். இதில் வடுவூர்னு இப்போ வழங்குறது. வடுவூர்னா வடிவழகு நிரம்பிய ஊர். வடிவழகு நிரம்பினதான ராமன் இருக்கிற ஊர் வடுவூர்னு பிற்காலத்தில் தெரிஞ்சு போயிடுத்து. இந்த மகாராஜா, தஞ்சாவூர் மகாராஜா இந்த பெருமாளை வேலை பண்ணிட்டு வரும்போது இந்த ஊரில் இருந்த எல்லாரும் அவனுடைய வடிவழகில் ஈடுபட்டு ராமாயணத்தில் சொன்ன பிரகாரம் அவனுடைய குணங்களில் ஈடுபட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். இதில் பெரிய மகான்கள் எல்லாரும் ஈடுபட்டிருக்கா. இந்த ராமனிடத்தில் மடாதிபதிகளை எடுத்துட்டோம்னாக்க எல்லா மடாதிபதிகளும் விசேஷமாக ஈடுபட்டிருக்கா இந்த ராமனிடத்தில். அதில் வரும்போது இங்கே அகோபுர மடத்தில் 41வது பட்டத்தில் லட்சுமி நரசிம்ம யதீந்திர மகாதேசிகன்கிறவர் 1925 முதல்ல மன்னாருடைய ராஜகோபாலன மங்களாசனம் பண்ணி வடூருக்கு வந்தார். ராமனிடத்தில் ஈடுபட்ட உடனே இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணித்து. அதுக்காகவே இந்த இடத்த வாங்கி இந்த ராமன் திருவடி வாரத்திலேயே இங்கேயே இருந்துட்டு அதுக்கு விசேஷமான கைங்கரியங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு பிற்பாடு நாங்கள் அவருடைய விக்கிரகத்தை இங்கே பிரதிஷ்டை பண்ணி அவர் என்னென்ன மனோரசித்தாரோ அவருடைய மனோரசங்கள்லாம் ராமனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாக இந்து பிராமணர்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. அதில் பிரகிருதம் 45வது பட்டத்தில் மூர்த்தியாபிஷேக்தராக இருக்கிற லட்சுமி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகன்கிற 45வது பட்டம் ஸ்ரீமதி ஐசிங்கர் பட்டம் ஆன உடனே முதல்ல ஒடூர் மங்களாசாதனமான உடனே ராமனுக்கு உற்சவம் பண்ணி சேவித்தார். சேவித்த உடனே அவனுடைய வடிவங்களை ஈடுபட்டு அவனுக்கு ஏதாவது விசேஷமான கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி ஐசிங்கர் அந்த கைங்கரியத்தை ஏற்றுண்டு 12 லட்சம் ரூபாய் செலவில் விசேஷமாக அந்த திருப்பணியை பண்ணி அந்த உற்சவத்தை பண்ணி வச்சு தானே இருந்து இந்த திருத்தேர் உற்சவம் விசேஷமாக நடத்தி வச்சு சந்தோஷப்பட்டாச்சு. அதே மாதிரி இந்த ஊரில் 600 ஸ்ரீ வைஷ்ணவாதிகள் இருந்திருக்கா. இதில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சாக்ஷாத் சுவாமின்னு ஒரு மகான் இருந்தார். அவர் இந்த வடுவூருக்கு வந்து ராமனுடைய வடிவங்களை ஈடுபட்டு இந்த ராமனிடத்திலேயே கடைசி கால பரியந்தம் இங்கேயே வாசம் பண்ணணும்னு சொல்லி இந்த ஊர்லேயே ஏரிகரையில் ஒரு ஆசிரமம் அமைச்சுண்டு இந்த ஊர்லேயே தங்கி இருந்து இந்த ஊர் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் சதுபதேசங்கள்லாம் பண்ணிட்டு விசேஷமாக இருந்தார். அவருக்கு பின்னாடி அவர் சிஷ்யராக இருந்த கோபால தேசிகன்கிற மகானும் இந்தூரில் வந்து இருந்து விசேஷமாக கைங்கரியங்கள்லாம் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இந்தூர்லேயே நித்தியவாசம் பண்ணிட்டு இருந்த இடம், மகான்கள்லாம் உகந்த இடம். அவா பரம்பரையில் வந்த தேரழுந்தூர் ஆண்டவன், ஆக்கூர் ஆண்டவன், தெம்பரை ஆண்டவன், இந்த மாதிரி மகான்கள் எல்லாரும் விசேஷமாக இங்கே பெருமாளுக்கு எழுந்துள்ளி விசேஷமான கைங்கரியங்களை பண்ணியிருக்கா. அதில் முக்கியமான ஒரு கைங்கரியம் பிரகிருத ஆண்டவன் அதை ஏற்றுட்டாரா சாதாரணமாக. அதாவது இந்த ஊரில் 60 பேர் ஸ்ரீ வைஷ்ணவால் எதிர்வேத அத்தியானம் பண்ணவா நித்தியப்படி அனன்ய பிரயோஜனமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் ராமனுக்கு. அந்த கைங்கரியம் ரொம்ப நடுவில் விட்டு போய் வைஷ்ணவாலே ரொம்ப லுப்தமாக போயின்னு இருந்த காலம். இந்த ஊரில் ஒரு வேத பாடசாலையை நிறுவி அதில் 60 பசங்களை வேதாத்தியானம் பண்ண முடியா பண்ணி இந்த 60 பேரும் வேத குணத்தோட பெருமாள் கண்டு வருகிறார்னா இந்த பிரகிருதமேல் இருக்கிற ஆண்டவனுடைய ஒரு விசேஷமான ஒரு மனோரசம்தான்.
இந்த சுவாமி ஆஞ்சநேயர் ரொம்ப வரப்பிரசாதி. எம்பெருமானுக்கு நம்ம ஆஞ்சநேயனுக்கு அசாத்திய சுவாதக சுவாமின்னு அசாத்தியம் ததகின்மத ஸ்ரீ ராமதூத கிருபாசந்தோ பக்தாதயம் சாதய பிரபுக்கூடிய ஆஞ்சநேயர் ராவணவாக்கி நோக்கி இருக்கார். எம்பெருமான் சதா ராமத்தியானம் இருக்கார். எம்பெருமானுக்கு சுவாமிக்கு என்ன காரியம் காத்தால ஏந்திருந்து ஆஞ்சநேயர் நம்ம இந்த காரியம் ஆகணும்னு வேண்டிட்டு சுவாமிக்கு நீர்மோர் பாடம் பண்ணாக்க எல்லா காரியம் இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப பிரசித்தியாகும். நல்லா வரப்பிரசாதி பெரியவானாலேருந்து பிராச்சீனமானவர். நல்லா வரப்பிரசாதி வடபால எல்லா சாதியும் எல்லா காரியம் பூர்த்தி ஆகும்.